ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பிரின்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட் பண்ணிருக்கேன். இனி இதை ரெகுலராக கண்டினியூவாக நான் போட்டு இந்த எஃப்எஃப்ஐ முடிப்பேன். ஓகேயாடா? அதுக்கு பதிலாக வேறு ஒரு நியூ எஃப்எஃப் சாட்டர்டே வரும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாகவே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்கிறது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேயோட ஹவுஸில், அதாவது நம்ம சுகாவோட ஹவுஸில் காட்டுது. மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம டே அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்து பயங்கரமாக சுகாவோட நேமை சொல்லி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை கேட்டு சுகா ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராகி உள்ளே வந்து நோட் பண்ணால் அந்த பிளேஸில் ரொம்ப டார்க்காக இருக்குது. அதாவது மார்னிங் ஆயிடுச்சு, ஆனால் பட் கர்டன்ஸ் எதுவுமே மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கட்டும், லைட் எதுவும் போடாத இருக்க மூமெண்ட் இருக்கும். அந்த ரெஸ்ட் ரூம் டோர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே பயத்தில் கட்டியிருப்பார். ஒரு கோஸ்ட் ஃபீலில் அவர் தான் சைல்டு மாதிரி கேரக்டரில், அதனால் அந்த மூமெண்ட்டுக்கு திங்க் பண்ணி இப்படி கட்டுனா சுகா உள்ளன்றாகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த டோர்கிட்ட கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன டோர்கிட்ட கோஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகர் நோட் பண்ணால் டார்க்காக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அது கோஸ்ட்லாம் இல்லை 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 நானும் ஜிமினாவும் ஹாரர் ஸ்டோரி பார்த்தோம். இந்த மாதிரி தான் பிளாக்காக இருந்துச்சு. அது பார்க்க சொல்லி எனக்கு கண்டிப்பாக கோஸ்ட் மட்டும் தெரியுது. என் ரூம்குள்ளே கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு சுகா தான், இந்த ஜிமினாவுக்கு அறிவே கிடையாது, எதை தான் என் செல்லக்குட்டிக்கு காட்டணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, இங்கே பாரட்டியமா அது ஜஸ்ட்டு அது டார்க், அது லைட்டு வெளிச்சம் எதுவுமே இல்லை பற்றியா, அதான் டார்க்காக தெரியுது, கோஸ்ட்டுலாம் இல்லை. கோஸ்ட் இந்நேரத்துக்கு இருந்தால் நம்ம பக்கத்தில் வந்துருக்கும்ல, என்ன பக்கத்தில் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணால், இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம ஜெய்கப் என்ட்ராகி ஏற்கனவே அவன் பயந்துட்டு இருக்கேன், நீங்கள் கூட கொஞ்சம் பயமுடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பக்கத்தில் உட்காந்துட்டு, இப்போ என்ன கோஸ்ட்டை பார்த்து நீ பயப்படுறியா? கோஸ்ட் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெய்கப்ட்ட சொல்லவும், டார்ச் லைட் இருக்குல்ல அதை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு, உன்னோட ஹயாங் சரியான ஒரு பிளாக் மெஜிஷியன் தெரியுமாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்குறாரு. ஆமாம், இப்போ பாரு அந்த கோஸ்ட்டுக்கு எப்படி ஒரு பிளாக் மேஜிக்கை போட்டு அந்த பிளேஸ்லேருந்து அழிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி இன்னும் 2-3 வேர்ட்ஸ் நம்ம டேக்கு புரியாத மாதிரி, ஏன் அவருக்கே புரியாத மாதிரி 2-3 வேர்ட்ஸை சொல்லிவிட்டு டார்ச் லைட்டை ஆன் பண்ணுவாரா. அந்த வெளிச்சத்துக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த டார்க் மூமெண்ட் மறைஞ்சி வெளிச்சமாகுது. ஹை கோஸ்ட்டு போயிடுச்சு, ஹயாங் கோஸ்ட் அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம சுகர் தான் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜெய்கப் நோட் பண்ணால், இப்போ நம்ம ஜெய்கப் தான் அந்த டார்ச் லைட்டை கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, இனி எங்கேயாவது கோஸ்ட்டை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன வடலாம் திருப்பி சொல்லிவிட்டு டக்குன்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டார்ச் லைட்டை ஆன் பண்ணதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா, அப்படியா, அப்போ நீ நான் பயப்படவே மாட்டேன், கோஸ்ட்டு வந்துச்சுன்னா நான் நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன். அப்படி தான் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி சைல்டிஷாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு விட்டால் இந்த 1 டே முழுக்க அவன் பக்கத்துலேயே இருந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அவன் காலேஜுக்கு கிளம்பாண்டாமா, நீங்களாம் கம்பெனிக்கு போகாண்டாமா, நீ போலீஸ் ஒர்க்குக்கு போகாண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கத்துறாரு. ரூம் டோர்கிட்ட நின்று இந்த மாதிரி கத்துறதை நோட் பண்ணிவிட்டு, சரி சரி நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம், டே நீ கிளம்பு, ஆனால் கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ தானே மேஜிக் கார்டு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொன்னால், ஆமாம் நான் இதை பத்திரமா என் கூடயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் பட்டு நம்ம டேக்கு நார்மலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தெரில, ஒரு பட்டனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதாவது நார்மலாக போடாமல் ஒரு பட்டனை மேலே ஒரு பட்டனை கீழேங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பாக போட்டிருக்காரு. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து இந்த மாதிரி ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்குது, ஃபேண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்குது, எல்லா மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜெய்கப் தான், இது என்ன பிஹேவ்டே ஆங்க, ட்ரெஸ்ஸுக்கும் ஃபேண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் உனக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக தானே எடுத்து வச்சேன், ஆனால் எனக்கு பிடிக்கலையே, எல்லாருமே என்னை பார்த்து பேபின்னு திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. பேபின்னு திட்டுறாங்களா? ஏன் பிரதரை எவன்டா அப்படி திட்டுனது, வா நான் உனக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அப்படிங்கிற மாதிரி
ஆல்ரெடி ஜேக்கப் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டுருப்பாரு. அதை இப்போ போட சொல்கிறாரு. அதை எப்படி போடுறாரு. அதை போட்டால் வந்து அது வந்து பனியன் கிளாத் மாதிரி ஷார்ட் பட்டன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பனியன் கிளாத்னா நம்மகிட்ட தான் நார்மலாக போட்டுருவார்ல. அந்தனால நம்ம கூலாகவே நம்மகிட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸை நார்மலாக போட்டுக்கிட்டாரு. ஷார்ட்டெல்லாம் நீ போடக்கூடாது, பட்டன்ஸ்லாம் உனக்கு போட தெரியாது, அது ரிமூவ் ஆனாலும் உனக்கு மாட்ட தெரியாது, அதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஹயாங் என்ன எடுத்து கொடுக்குறனோ அதுதான் நீ வேர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக காலேஜுக்கு நம்ம ஜேக்கப் தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி கூட்டிகிட்டு போனால் நம்மகிட்டே வந்து சொல்லியிருப்பார்ல, என்ன எல்லோரும் பேபின்ங்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்க, நான் அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்னு அடம் முடிச்சிருப்பாரு பயங்கரமாக விட்டுரும்ல. அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு யார் ஒன்றை புள்ளி பண்ணால் அந்த பசண்ட்டை கொண்டு என்ன விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்மகிட்டே வந்து கரெக்டாக ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட விடுறாரு. இப்படி விட்டு அந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக் ஆகி நம்மகிட்டே நோட் பண்ணால் இந்த பர்சன்ட் தான் என்ன புள்ளி பண்ணான், நான் பேபி மாதிரி இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேக்கப்பை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆனா, என்ன இவனுக்கு இப்படி ஒரு பிரதரா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்பை நோட் பண்ணால் நம்ம ஜேக்கப் அப்படி பேக் சைட்லேருந்து கன் எடுத்துகிட்டு கன் அப்படி ரோல் பண்ணபடி, ஏண்டா டே ஏன் பிரதரையே பேபின்கிறியாடா, ஏன் பிரதர் பேபி மாதிரி இருக்கிறான், இல்லாட்டி அரகண்ட் மாதிரி இருக்கிறான், சைக்கோ மாதிரி இருக்கான், எந்த மாதிரி இருந்தால் உனக்கு என்னடா, உனக்கு என்ன, அவனை நீ ஏன்டா புள்ளி பண்ணுறனுங்கிற மாரி கரெக்டாக அந்த பசனோட ஹெட்டில் கண்ணை வைக்கவும், சார் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார், இதுக்காகலாம் என்ன பனிஷ் பண்ணிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக கட்டுறான். இவ்வளோ பயம் இருக்குதுல்ல, அப்போ என் பிரதர்கிட்ட ப்ளே பண்ணக்கூடாதுங்கிற திங்கிங் மட்டும் ஏன்டா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என் பிரதர்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ணி பேசினேன் விடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு டைமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை திரும்பினா சொல்லு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜேக்கப்பை பார்க்குறாரு. என்னை பேபின்னு யார் சொன்னாலும் சரி, நீ என்ன சொல்கிற தெரியுமா, நான் பேபி இல்லைன்னு தானே சொல்லணும், நான் எங்கள் ஹயாங்ஸுக்கு குட்டி பேபின்னு சொல்லணும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம ஜிமினா ஷாக் ஆனா, ஹயாங்ஸோட குட்டி பேபின்னு சொல்லணுமா, ஓகே அப்படிங்கிற பற்றி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போகிறாரு. ஏன் ஜேக்கப் ஏற்கனவே அவன் பண்ணுறதெல்லாம் ஒரே சைல்டிஷாக தான் இருக்கும், நீ இப்படி வேறு சொல்லி கொடுக்குற, நீ போகிற வர எல்லார்ட்டையுமே நான் ஹயாங்கோட குட்டி பேபின்னு தான் சொல்லிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிபின் எப்படி சொல்லுவாரோ ஆனால் அதே மாதிரி நம்மகிட்டே பண்ணுறாரு. போகிற வர பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு இது நம்ம சுகாவோட பிக்கு ஜேக்கப்போட பிக் இருக்கும்ல அவரோட மொபைலில் அதை எடுத்து வச்சுட்டு இதுதான் என்னோட ஹயாங், நான் அவங்களோட குட்டி பேபி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்திட்டையாக சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு டே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி நான் வேகமாக வந்து நம்மகிட்டே ஹேக் பண்ணபடி அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஹயாங் சொன்னார்ல நான் குட்டி பேபின்ட்டு, அவருக்கு தெரியல நீ பெரிய பையன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே ஜிமினாவையே பார்த்து அந்த மொபைலை நீட்டிட்டு ஜிமினா பார்த்தியா இதான் என்னோடய ஹயாங்ஸ், நான் இவங்களோட குட்டி பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாதுல்ல, நான் தேர்ட் பர்சனில் நீ சொல்லி தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு சரி வா கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஜிமினா பக்கத்தில் உட்காந்து நோட்ஸ்லாம் அழகாகவே நம்மகிட்ட எழுதுறாரு. பிளாக் போர்டில் எழுதி போடுற மூமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி எழுதுறாரு. ஆனால் அதை ரீட் பண்ணி அதை வந்து மனப்பாடம் பண்ணுவாங்கள்ல எக்ஸாமுக்கெலாம், அந்த மாதிரி அந்தளவுக்கு நம்ம டேக்கு பண்ணதில்ல. அதுக்கு நம்ம ஜிமினா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஜிமினா கூட சேர்ந்து நம்ம சுகாவும் ஜேக்கப்புமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு வந்து ஜேக்கியோட திங்கிங் வருது. அந்த திங்கிங்கில் அப்படி எழுதுறத நிப்பாட்டுறாரு. ஏன்னாச்சுட்டு ஏன் எழுதுறது நிப்பாட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. பிச்சிருவேன், நேற்று ஒன் நைட்டு நீ படாத பாடுபடுத்திட்ட, ஒழுங்கா எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்தாலே நம்ம ஜேக்கியோட திங்கிங் தான் நம்ம டேக்கு வருது. அவர் கேட்ட உடனே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணிவிட்டு இப்போ அவன் எங்கே இருப்பான், நம்ம கேட்ட உடனே ஐஸ்கிரீம் அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான், என் ஹயான் கூட வாங்கி தர மாட்டார், அவன் இருந்தானே ஐஸ்கிரீம் வாங்கி தருவான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. இப்போ ஜங்குக்கு தான் அவரோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் மார்க்குக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. என்னடா செம்ம டென்ஷனாக இருக்குது, அவனை பக்கத்தில் வச்சு கில் பண்ணுறதை விட்டுவிட்டு மிஸ் பண்ணிட்டீங்களே, அந்த பிளேஸில் அவனை போட்டு தள்ளணும், ஸ்பை வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் பட் அவங்க இருக்கிற பிளேஸ் சீக்ரெட்டாகவே இருக்குது, ஏன் பிளேஸ்க்குள்ளே ஸ்பை வேலை விட்டுருக்கான், ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான், நமக்கு தெரியல,
நம்ம எங்கே இருக்கானுங்கிறத முதல்ல சீக்கிரம் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி பேசிட்டு அந்த பிளேஸில் கன்ஸ்லாம் ஏதோ மாடல் மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதாவது மாஃபியாஸ் ஒர்க்கை என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஜேகே அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம மார்க்குக்கிட்டேருந்து இன்னொரு கால் வருது. என்னடா உனக்கு பிரச்சனை, ஒரு ஒர்க்கு கொடுத்தா நீ திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு மீட்டிங் வருது, அதுக்காக நீ ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணணுங்கிற மாதிரி இப்போவே நம்ம ஜங்குக்கிட்ட அதை சொல்கிறாரு. அந்த மீட்டிங்க்கான திங்ஸஸ் அதோட ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் எங்கேயாவது போய் கலெக்ஷன் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே மாஃபியா ஒர்க்குக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால், நியூ ட்ரெண்டரா, ஐடியா வேணுமே, அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் வேணுமே, 1 வீக் தான் இருக்குன்னுங்கிறான். 1 வீக்குங்கிறது அந்த சுகாவுக்கெல்லாம் கால் தூசி மாதிரி. நம்ம 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு சுகா வருவான். சுகா என் கூட ஃபைட் பண்ணுவான். இது நமக்கு பிடிக்காது. இந்த டெண்டர் ரொம்ப வேல்யூபிளான டெண்டர். கண்டிப்பாக இது நமக்கு தான் கிடைக்கணும், நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும். சுகாவை இதில் வின் பண்ணவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆனால் மார்க் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்கடா, எந்த ஐடியா கிடைச்சாலும் எல்லாம் சொதப்புது, இல்லாட்டி நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஐடியாஸ் தான் வருது, நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே இருந்தால் அந்த திங்கிங் மட்டும்தானே பாஸ் உங்களுக்கு வரும், நம்ம வேணால் வெளியே ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போவோம், பார்க்குக்கு மால்க்குங்கிற மாதிரி போவோம், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக அங்கிட்டு இங்கிட்டும் மூவ் ஆனானிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியூவாக ஏதாவது ஒரு ஐடியா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே மால்க்கு தான் வராங்க. இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நம்ம மால்க்கு வர்ற நம்ம ஜங்குக்கு மார்க்கு எந்த மால்க்கு வராங்களோ அதே மாலில் தான் நம்ம வீமினுமே இருப்பாங்க. வீமினுமே என்ன செய்வார்னா, காலேஜில் நிறைய திங்ஸஸ் வாங்க தான் இப்போவுமே கூட்டு வந்துருக்காரு. காலேஜில் திங்ஸ் வாங்குறாரோ இல்லையோ ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மால்க்கு கண்டிப்பாக போகணுன்னு அடம்பிடிக்கிறாரு. இதனால் நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே கரெக்டாக மால்குள்ளே என்ட்ரு ஆகி அந்த மாலில் நம்ம டே கேட்குற இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே 1 by 1 வாங்கி கொடுத்துட்டு டே கொஞ்சம் ஃப்ரீ ஆக்குறாரு. அந்த மூமெண்ட்டில் அவர் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாருல, அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணபடி டே கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி நடந்துகிட்ருக்காரு. இப்போது நம்ம டேடா இந்த மாதிரி அந்த பிளேஸில் திங்ஸை வாங்கிட்டு இருந்தவர் ஆப்போசிட்டில் மார்க்குக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம டே என்ன செய்வார்னா, ஜிமினை பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஜேகே கிட்ட போக அலோவ் பண்ண மாட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒரு ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எனக்கு இந்த திங்ஸ் வேணுங்கிற மாதிரி அடம் பிடிச்சி கேட்குறாரு. அந்த ஃபுட்டை நம்ம ஜிமினா வாங்கிறதுக்கு அந்த பிளேஸில் வெயிட் பண்ணால் ஜிமினா வாங்க விட்டுட்டு இவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து நேராக நம்ம ஜங்குக்கு எங்கே நிற்கிறாரோ அந்த பிளேஸ்க்கு தான் வராரு. இப்படி வேண்டாம், இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கும் மார்க்குமே இல்லை. 2 பேருமே அந்த பிளேஸில் இல்லாத இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கே போனால் எங்கே தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேயே நம்மகிட்டே தேடுறாரு. இந்த மாதிரி தேடுனா ஃபுட்டை வாங்கிட்டு டைமா நீ கேட்ட ஃபுட்டு வாங்கிச்சு இங்கே வச்சு சாப்பிட்றியாடானுங்கிற மாதிரி திரும்ப வரா. அங்கிட்டே இல்லை, எங்கே போனாயுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை அதே பிளேஸில் வச்சுட்டு அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்தால் அந்த பிளேஸ் முழுக்கட்டே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னுமே நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப பயம் வருது. 1 டேயே தொலைச்சதுக்கு பயங்கரமாக நம்ம ஜிமினா கத்தி கதறி அழுது டே கண்டுபிடிச்சிருப்பாரு. இவ்வளோ பெரிய மாலில் நான் எங்கடா போய் தேட ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா தான் ஒவ்வொரு பக்கமாக தேடிட்டு வர்றாரு. டே எங்கேயாவது நிற்கிறானாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா நம்ம டே ஜங்குக்கு தேடி போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி தேடி போயிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கட்டுது, என்னடா மேலுக்கு அவடே ஏதாவது 5-6 பிளேஸை பார்த்தோன்னே ஏதாவது ஐடியா வரும்னு நினச்சி இந்த பிளேஸ்க்கு வந்தோம், பார்த்தா ஒன்றுமே வரமாட்டேங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மில்க் ஷேக் எடுத்து ஸ்கிப் பண்ண போயிடி ஏதாவது ஐடியா சொல்கிறா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்குக்கிட்ட வேறு கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பிளேஸில் லியோட பாடி கார்டு நிற்கிற மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் நீங்கள் இங்கே வந்திருக்க மூமெண்ட் அதுக்குள்ளே லீக்கு தெரிஞ்சிருச்சு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரமாகவே லியோட ஒரு பாடி கார்டு நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நீ சொன்னது கரெக்டு தான், அவன் என்ன கரெக்டாக தான்டா நோட் பண்ணிகிட்ருக்கான், பட் அவன் இருக்கிற இடம் தான்டா எனக்கு தெரிய மாட்டேங்குது, இவனை பிடிச்சாவாது அவன் சிக்குவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்குக்கிட்ட கேட்கவும்
கண்டிப்பாக சிக்குவான் பாஸ். ஆனால் இவன் டெத் ஆகக்கூடாது. டெத் ஆகிறதுக்கு முன்னாடி இவனை நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா, அவன் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்ல, நம்ம அவன்கிட்ட ஐடென்சி விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசண்ட்டை பார்க்காத மாதிரியே நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக மூவ் ஆன் ஆகி வேகமாக போகிறாரு. இந்த மாதிரி போனால் அவன் எங்கடா போகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசண்ட்டுமே நம்ம ஜேகே போகிற வேகத்தை பார்த்துட்டு ரொம்ப வேகமாக வருவானா. அந்த மாதிரி வேகமாக வந்தான் பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் கிட்ட போய் நம்ம ஜங்குக்கும் மாருக்கும் மறைஞ்சான். வேகமாக வந்து கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு இங்கே தானடா வந்தானுவே எங்கடா போனானுவனுங்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நோட் பண்ணுவாராம். இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த பர்சனோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி மாட்டிட்டலாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அந்த பர்சன் பயத்தில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த நெக்கை ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த பர்சனோட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி, எவ்வளோ துணிச்சல்டா உனக்கு, ஹா நான் சிங்கிளாக வந்திருக்கேனே, பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் வந்திருக்கேனேன்ட்டு என்னை ஈஸியாக கில் பண்ணிடலான்னு நினச்சிட்டியா என்ன? என்ன நீ ஈஸியாக கில் பண்ணிடுவியா? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அவன் எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, நீ தானே அவனை அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. இப்போவுமே அவன் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்கான். டே பேசுகிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறா, அது என்னடா அப்படியே நிற்கிறேங்கிற மாதிரி மார்க்கு காண்டானம். இருடா, அவனுக்கு நான் எப்படி பேசுகிறேன்ற லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் அவன் கரெக்டாக பேசுவானுங்கிற மாதிரி என்னை துணிச்சல் இருந்தால் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஓங்கி பஞ்சு பண்ண போவாரா. இந்த மாதிரி பஞ்சு பண்ண போகிற ஹேண்ட்ஸம் நம்மகிட்டே கிரிப்பாக பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து கிரிப்பாக ஹேண்ட்ஸை பிடிப்பாரா. என்ன பிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் ஷாக் ஆனால் மார்க்குமே இந்த வேலை கேட்டு ஷாக் ஆகி என்னலி இன்னொரு பாடி கடை அனுப்புனானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் நம்ம மார்க்குமே ஷாக் ஆகி அது யார்டா என்ன பிடிச்சிட்டுங்கிற மாதிரி திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினாட்டே இந்த மாதிரி 2 ஹேண்ட்ஸால் கிரிப்பாக ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு, நீ எங்கே இருந்துடா வந்த? ஒன்டே நைட்டு முழுக்க என்ன படாத படுனது போதாதா, எங்கேருந்துடா வந்தான் இவன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கை நோட் பண்ணான். எனக்கு என்ன பாஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பர்சன்ட் அங்கேருந்து நம்ம ஜேகே வந்துட்டே நோட் பண்ணுறாருல, அந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸை தட்டி விட்டு ஓடுவானா. டே ஓடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு ஓடலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை விட மாட்டாங்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால், டே மார்க் ப்ளீஸ் இவனை எங்கேயாவது கூப்பிட்டு போய் அப்படிங்கிற மாதிரி மார்க்கோட ஹேண்ட்ஸ்லேட்டே விட்டுட்டு அந்த பர்சன்ட்டை நம்ம ஜெயிக்க துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் வாங்கிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே நேராக கூப்பிட்டு போய் டேக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எக்கச்சக்க ஐஸ்கிரீம் இருக்குது நிறைய வாங்கி கொண்டு வந்து டே முன்னாடி அடிக்கிட்டாரு. நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, இன்றைக்கெல்லாம் நோ ஸ்டாக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இன்னும் வேணும்னாலும் சொல்லு நான் பக்கத்து ஷாப்பில் போய் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி வேறு டேட்டாக சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே வந்து அதை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். நம்ம ஜொங்குக்கு இப்போ காட்டுனா நம்ம ஜொங்குக்கு அந்த பசண்டை துரத்தி பிடிச்சி அடித்து அப்படியே ஹேண்ட்ஸு லெக் எல்லாத்தையுமே கட்டி அவரோட காருக்கு பேக் சைட்லேயே வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு வந்தார். இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு நேராக நம்ம மார்க்கெட் தேடி தான் நம்மகிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காருல அந்த பிளேஸ்க்காரரு. இந்த மாதிரி வந்து அதே ஷாப் கிட்ட தான் நம்ம ஜிமினாவும் வராரு. 2 பேருமே இந்த மாதிரி வந்தால் முதல்ல அந்த ஷாப்பில் என்ட்ராகிறது நம்ம ஜொங்குக்கு தான். மார்க் நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐஸ்கிரீம் ஷாப்பே க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் நம்மகிட்ட சலிக்காம அந்த ஐஸ்கிரீம் அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜொங்கு காமெடியேட்டே இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக என்னோட ஹேண்ட்ஸை வந்து அப்படி பிடிச்சி நீ அப்படிங்கிற மாதிரி டேட்டா கேட்கவும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 1 டே தானடா ஆச்சு, அதில் என்னடா மிஸ்ஸிங்குங்கிற மாதிரி நம்ம மார்க்கு நோட் பண்ணோம். நம்ம ஜொங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி என்ன மிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டான். எதுக்காக மிக்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கிட்ட இப்போ க்ளோஸாகவே வந்து உட்காந்து கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஏன்னா எனக்கு நான் கேட்டால் ஐஸ்கிரீம் யாருமே வாங்கி தர மாட்டாங்க, ஆனால் பற்றியா நீ தான் எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிடுவாரா. அப்போ ஐஸ்கிரீம் தான் என்னை தேடினியா? ஐஸ்கிரீம் தான் தேடுனேன். ஆமாம் உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். என்னோட நேம் வந்து டைகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
டைகர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆனா, உன்னோட ஒரிஜினல் நேமே அதான் அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆனா, இல்லை என்னை ஹவுஸில் டைகர்ன்பாங்க, குட்டி பேபின்பாங்க, நிறைய நேம் வைப்பாங்க. அதனால எனக்கு நிறைய நேம் நானே வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன்னோட ஒரிஜினல் நேம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட ஒரிஜினல் நேம் வந்து டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. க்யூட்டாக இருக்குது, என் நேம் தானே, ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டபுள் மீனிங்காகவே திங்க் பண்ணி சிரிச்சிட்டு நம்ம டே நோட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக நம்ம ஜிமினா என்ட்ராகிறாரு. என்ட்ராகி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கிறத பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஐஸ்கிரீமை வேகமாக தட்டவும், இந்த மாதிரி தட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகி ஜிமினாவை ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்படி பண்ணினதை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணோம். நம்ம ஜிமினாண்டா யார் நீங்கள் மட்டும் இல்லை, எதுக்காக அவன்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க, டேயாங்க உனக்கு அறிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட காற்றை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பேபிஸ்லாம் அடம் முடிச்சா காற்றை பிடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன் ஹயாங்கிட்ட போய் நான் என்னடா சொல்லுவேங்கிற மாதிரி காற்றை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆஹா ஜிமினா வலிக்கு, ஜிமினா வலிக்கு, ஜிமினா விடு விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணால், இந்த மாதிரி க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டே விட்டு மூவ் ஆன் ஆக்குறாரு. எதுக்காக அவனை ஏன் முன்னாடியே ஹேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுனா, ஹலோ நீங்கள் யார் மட்டும் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை அவனோட ஹயாங்க நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுக்காக ஏன் முன்னாடி அவனை ஹேட் பண்ணுற மாதிரி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள் மட்டும் இல்லை, யாரை கேட்டு மட்டும் இல்லை இவனுக்கு இவ்வளோ ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவன் ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நைட்டு ஈவினிங் இந்த மாதிரி டயத்துலலாம் இவன் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஃபீவர் ஆகிரும். நேற்று நீங்கள் தானே இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது, அதனால நேற்று நைட்டு முழுக்க அவனுக்கு எவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு தெரியுமா, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கே அவனுக்கு அப்படி ஃபீவர் இருந்துச்சு, நீங்கள் இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஜங்குக்கு இதை கேட்டு ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவனுக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது, அதுவும் முக்கியமாக மார்னிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது, ஈவினிங் நைட்டு டைட்டெல்லாம் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கான், கண்டிப்பாக இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் என்ன சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு, இப்படி பண்ணுறிக்கிட்டே எவ்வளோ ஐஸ்கிரீம்டா சாப்பிட்டு தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பற்றி அவ்வளோத்தையும் நான் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கப் ஐஸ் இருக்குல்ல அதை எடுக்க போவாரா. அந்த ஹேண்ட்ஸில் நம்ம ஜிமினை அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இந்த சேர் ரெண்டு புஷ் பண்ணி இழுக்கிறாரு. இப்படி இழுத்துட்டு இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவியாங்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான் நம்ம ஜங்குக்கு அப்படி சொடக்கு போடுறாரு. இந்த மாதிரி சொடக்கு போட்டால் நம்ம வீமின் 2 பேருமே அப்படி திரும்பினா, எங்கே பாரு சும்மா தேவையில்லாமல் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காடு என்ன, ஓ மேலே ஃபால்ட்டை வச்சுட்டு அவனே என்னை பனிஷ் பண்ணிகிட்ருக்க, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், நீ தானே அவனை கேர்ஃபுல்லாக அங்கே கூட்டு வந்த, அப்போ ஏன் கேர்லெஸ்ஸாக அவனை விட்ட, நீ கேர்லெஸ்ஸாக விட போயிட்டான்னா இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். இதே ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு பற்றிலாம் தேவையில்லாத ஒரு பர்சனோட ஹேண்ட்ஸில் மாட்டிருந்தா என்ன ஆகும், ஒருவேளை அவன் தொலைஞ்சு அதர் பிளேஸ்க்கு போயிருந்தானா என்ன ஆகும், தேடி கண்டுபிடிச்சிருவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, இங்கே பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இவனை இப்படி சிங்கிளாக விட்டுட்டு தேடிட்டு அலைஞ்சேன்னு வச்சுக்கோ, அவனை இப்படி நீ அடிக்கிறியா, அதை விட பல மடங்கு நான் உன்னை பனிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரா. அந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு ஜிமினா ஷாக்கானா, மார்க்குக்குமே இந்த வேடெல்லாம் கேட்க சொல்ல கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேயை வச்சு பேசுகிறாருல, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணேன். என்னைய மிரட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ இவனை இத்தனை டைம் அடிச்சியே காற்று பிடிச்சிட்டு இருக்கனே, அவனுக்கு பெயினாக இருந்திருக்கும், நீ கரெக்டாக அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நீ அவன் கூடயே இருந்திருந்தா அவன் ஏன் ஒன்றை விட்டுட்டு இந்த பிளேஸ்க்கு சிங்கிளாக வந்துருக்க போகிறான். எங்கே பாரு, அவனோட சேஃப்டி திங்க் பண்ணி தான் நான் எப்போவும் சொல்கிறேன், நீ அவன் சைல்டிஷாக ப்ளே பண்ணுறானுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அவன் பிஹேவியர் இதுதானுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீ என்ன பண்ணணும், அவன் கூடயே க்ளோஸாக இருக்கணும். அவன் மூவ் ஆன் ஆகாத அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். தேவையில்லாமல் அவனை இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறத இனி பார்த்தேன் என்ன மாதிரி உங்கள்கிட்ட நடந்துப்பேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்த்து பேசிட்டு டே நோட் பண்ணிவிட்டு, சரி டே
சேஃபாக ஹவுஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜேகே போகிறாரு. இந்த மாதிரி போகிறோன்னா நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம டே வந்து க்ரிப்பை பிடிக்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால் அவனோட ப்ரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தாயேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஜிமினா தான் நம்ம டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்கக்கூடாது, உன்ட்ட எத்தனை டைப்டா சொல்கிறது, அதர் பர்சன்ட் எல்லாத்தையும் கேட்காதனுங்கிறம்லடா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருந்தேன். இப்படி டே கேட்டாருங்கிறதுக்காக அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே கலட்டி டேயோட ஹேண்ட்ஸில் நம்ம ஜுங்குக்கு மாட்டி விட்றாரு. ஐயோ செம்மையாக இருக்குது, நானும் பார்க்க உடனே மாதிரி கெத்தாக இருக்கம்ல அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. ஒரு ப்ரேஸ்லெட் போட்டால் கெத்தாயிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி மார்க் நம்மகிட்டே நோட் பண்ணா. ஆமாம், நீ பார்க்க அப்படியே என்னை மாதிரி இருக்க, எனக்கு ஏன் ப்ரேஸ்லெட்டை போட்டிருக்கல, அந்த திமிரு கெத்து எல்லாமே உனக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மார்க் டைம் ஆச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜேகே போனோம். பாய் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நெக்ஸ்ட் டைம் வர நீ அவனை பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படி நம்ம டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, ஆமாம் அந்த பர்சன்ட்டை பண்ணி நீ அவனோட நேம் ஏடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவனோட நேமை நான் கேட்க மறந்து போச்சே, அவன் நேம் என்னன்னு எனக்கு தெரியாதே, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீ ஏன்டா பன்னின்னு கூப்பிட்ற, அது எனக்கு அவனை பார்க்க சொல்ல, நான் நிறைய ட்ராயிங் பண்ணுறேன்ல, அந்த ட்ராயிங்கில் ஒரு பன்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பன்னி மாதிரி இந்த பன்னி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.